வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட உள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். தமிழ்நாட்டில் களமிறங்க வாய்ப்பு என தகவல். தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பினருடன் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. வாக்குறுதிகளில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கருத்து கேட்பு. இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் இன்று பிற்பகல் அதிமுகவில் இணைகின்றனர். அதிமுக எம்எல்ஏ அமன் அர்ஜுனன் பேட்டி. பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட உள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஜான் பாண்டியன் அறிவிப்பு. 5 ஆண்டு ஆட்சி தொடர உதவிய பாஜகவுக்கு அதிமுக துரோகம் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு. திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக தகவல். மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகளை கேட்கும் நிலையில் 1 மட்டுமே கொடுக்க திமுக விரும்புவதாக தகவல். அதிமுக கூட்டணியில் இணைய தேமுதிகவும் பாமகவும் மாநிலங்களவையிடம் கேட்பதாக தகவல். போதிய எம்எல்ஏக்கள் இல்லாததால் 2 மாநிலங்களவையும் கொடுக்க முடியாத சூழலில் அதிமுக உள்ளதாக தகவல். திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு நிலையத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி ககன்யான் திட்ட பணிகள் குறித்து கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இன்று நடைபெறும் எண்மண் எண் மக்கள் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று இரவு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கிலும் பங்கேற்கிறார். கொரோனா பரவலின் போது பயணிகள் ரயிலில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை குறைத்தது தெற்கு ரயில்வே. திருச்செந்தூரிலிருந்து நெல்லைக்கு 45 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் 25 ரூபாய் மட்டுமே கட்டணம். நேற்று திறக்கப்பட்ட கருணாநிதி நினைவிடத்தை ஆர்வத்துடன் பார்வையிடும் பொதுமக்கள். அருங்காட்சியகத்தை பார்வையிட அனுமதி இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் 2 குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தாய் தற்கொலை. உடல்களை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. தூத்துக்குடியில் அரசு வேலை கேட்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் வழங்கப்படும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதி. பேடிஎம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விஜய் சேகர் சர்மா ராஜினாமா. அமலாக்கத்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் திடீர் முடிவு. இஸ்ரேலிலிருந்து காசா முனையை இணைக்கும் மிகப்பெரிய சுரங்கப்பாதை கண்டுபிடிப்பு. வீடியோவை வெளியிட்டு சுரங்கப்பாதை அழிக்கப்பட்டதாக அறிவித்த இஸ்ரேல் ராணுவம். அரசியல் தலையீடு உள்ளதால் ஆந்திர கிரிக்கெட் அணியில் இனி விளையாட மாட்டேன் என ஹனுமா விஹாரி அறிவிப்பு. ரஞ்சி போட்டியின் போது சக வீரரை விஹாரி அவமதித்ததாக பதிலுக்கு ஆந்திர கிரிக்கெட் சங்கம் குற்றச்சாட்டு. கொரோனா காலத்தில் உயர்த்தப்பட்ட சாதாரண பயணிகள் ரயில் கட்டணத்தை 2 மடங்கு குறைத்து வசூலிக்க ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் கூட்ட நெரிசலை குறைக்கும் விதமாக அனைத்து சாதாரண பயணிகள் ரயில்களும் சிறப்பு விரைவு ரயில்களாக மாற்றம் செய்யப்பட்டு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதன்படி சாதாரண பயணிகள் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாய்க்கு பதிலாக 30 ரூபாயாக உயர்த்தி வசூலிக்கப்பட்டது. இதனால் சிறு வணிகர்கள், தினக்கூலிகள், ஏழை மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர். கொரோனா கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வந்த நிலையில் ரயில் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் சாதாரண பயணிகள் ரயில் கட்டணத்தை குறைக்கும்படி ரயில்வே நிர்வாகம் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து சாதாரண பயணிகள் ரயிலில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய கட்டணமே வசூலிக்கப்பட்டு வருகிறது. திருவாரூரிலிருந்து நீடாமங்கலத்துக்கு 30 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 10 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து காட்பாடிக்கான சாதாரண பயணிகள் ரயில் கட்டணம் 60 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை திருப்பதி பயணிகள் ரயில் கட்டணம் 70 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும், சென்னை புதுச்சேரி பயணிகள் ரயில் கட்டணம்
80 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. திருச்செந்தூரிலிருந்து நெல்லைக்கு 45 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் 25 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இதற்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஏதோ எலெக்ஷனுக்காக நீக்கிறதும் மறுபடியும் சேர்க்கறதும் இருக்கக்கூடாது. நிரந்தரமாக அந்த கட்டண குறைவு 10 ரூபா குறைஞ்சபட்ச கட்டண குறைவு இருக்குன்னா அந்த முதியோர்களுக்கான சலுகை இருந்துச்சுன்னா பொதுமக்கள் சார்பாகவும் நுகர்வோர் சார்பாகவும் அதை அந்த வேண்டுகோளை வைக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் குடும்ப தகராறு காரணமாக தாய் தனது 2 பெண் குழந்தைகளுடன் ரயில் முன்பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். வேலம் பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தனது முதல் மனைவியான விஜயலட்சுமியை பிரிந்து வெண்ணிலா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். அறிவழகனுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஜெனிஸ்ரீ என்ற 5 வயது மகளும் தர்ணிகா என்ற 3 வயது மகளும் இருந்தனர். இந்நிலையில் முதல் மனைவி விஜயலட்சுமி அறிவழகனுடன் மீண்டும் வாழ விருப்பம் தெரிவித்து ஊர் திரும்பியதால் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை வெண்ணிலா தனது மகள்கள் ஜெனிஸ்ரீ தர்ணிகாவுடன் அந்தோதயா அதிவிரைவு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். வாலாஜா ரயில் நிலையம் அருகே இருந்த 3 பேரின் உடல்களையும் மீட்ட ரயில்வே காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். வேட்டையின் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக ஹைதராபாத் புறப்பட்டார் நடிகர் ரஜினிகாந்த். லைகா நிறுவனம் தயாரிப்பில் ரஜினிகாந்தின் 170வது திரைப்படத்தை ஜேபீம் பட இயக்குநர் ஞானவேல் இயக்கி வருகிறார். மிகப்பெரிய பொருட்செலவில் தயாராகி வரும் இப்படத்தின் 3ஆம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த ரஜினிகாந்தை கண்டு அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். அவருடன் புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். வேட்டையன் படத்தை தீபாவளிக்கு வெளியிட பட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை ஆமை இனங்களில் ஒன்று இந்த ஆலிவ் ரிட்லி. இவை இனப்பெருக்கத்துக்காக டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை சீர்காழி அருகே கடலோர பகுதிகளுக்கு வந்து செல்வது வழக்கம். முட்டையிடுவதற்கான திருமலை வாசல் முதல் கூழையார் வரையிலான கடலோர பகுதிகளை தான் அதிக அளவில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் தேர்வு செய்கின்றன. இங்கு குழி தோண்டி 100 முதல் 150 முட்டைகளை இட்டு அவற்றை மண்ணை போட்டு மூடிவிட்டு ஆமைகள் சென்றுவிடும். அவற்றை பாதுகாக்கும் வகையில் கூழையார், கொட்டாயமேடு, வானகிரி உள்ளிட்ட 6 இடங்களில் வனத்துறையினர் சார்பில் முட்டை பொறிப்பகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த இடங்களில் ஆமை முட்டைகள் பாதுகாக்கப்பட்டு குஞ்சு பொரித்தவுடன் பாதுகாப்பாக கடலில் விடப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இதுவரையில் சுமார் 30,000 ஆமை முட்டைகள் பாதுகாக்கப்பட்டன. இது கடந்த ஆண்டை விட 10,000 அதிகமாகும். இந்நிலையில் பாதுகாக்கப்பட்ட முட்டைகளிலிருந்து வெளிவந்த 1000 ஆமை குஞ்சுகள் கொட்டாயமேடு, கூழையார் உள்ளிட்ட பகுதிகளில் கடலில் விடப்பட்டன.